சார் வணக்கம் சார். மேடம் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து இந்த பிஏசிஎல் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் ஜூனியர் இருக்காங்க. எனக்கு 500 கஸ்டமர் இருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த கம்பெனி இயங்க வந்த நிறுவனம். இன்னைக்கு இந்த கம்பெனியை லாக் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாம் இந்த பணத்தை கொடுக்க சொல்லி 10 வருஷம் போராடிட்டு இருக்கோம். இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2/2/2016 தீர்ப்பு ஆயிடுச்சு. பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி இது இன்னும் வந்து காலதாமதப்படுத்திருக்காங்க. இதை விரைவுபடுத்த சொல்லி பல கட்ட போராட்டங்கள் இந்த 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். வரக்கூடிய 20ஆம் தேதி சென்னையில் எக்மாரில் விவசாய முன்னேற்ற தலைமையில் அவங்க ரசாமணி சார் தலைமையில் பாலசுப்ரமணியம் முன்னிலையில் பிஏசிஎல் பழங்குடி போராட்ட குழு செயற்குழு மாநில செயலர் ரவிச்சந்திரன் சார் தலைமையிலும் திருப்பூர் சேர்ந்த ரவிச்சந்திரன் சார் தலைமையிலும் புகார் சார் இது சம்பந்தமாக அதாவது பிஏசிஎல் ஏழை மக்கள் பணத்தை வீட்டுக்கு கொடுப்பதற்காக 20ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் நடக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கலந்துருக்கோம். பணம் போட்டவங்க, முதலீட்டாளர்கள், சார் ஏஜென்ட்டு எல்லாருமே நம்ம கலந்துக்கணும். நம்ம கலந்துக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு ஆயிடுச்சு. இந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்மளுடைய பணத்தை வாங்குறதுக்கு வைக்க எல்லாரும் வரணும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் குறைஞ்சது ஒரு 5 பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாருமே வரலாம். நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க உங்கள் சொந்த பந்தம் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், ஏஜென்ட் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து சார் இப்போ இதுக்கு வந்து நமக்கு முதலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கொடுக்குறாங்க, கர்நாடகத்துலேருந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முழுவதும் நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய பணத்தை விரைவாக மீட்டு கொடுத்ததுக்கு விவசாய முன்னேற்ற கழகம் நம்ம உறுதுணையாக இருக்காங்க. இந்த ஒரு சப்போர்ட்டில் நம்மளுடைய பணத்தை மீட்டெடுக்கணும் சார். நீங்கள் அனைவரும் வரணும். 20ஆம் தேதி வந்து சென்னையில் நடக்குது. 19ஆம் தேதி நைட்டு வந்து சென்னை தேனியிலிருந்து ஒரு 5 பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஏஜென்ட் எல்லாரும் வரணும், ப்ளஸ் வந்து பாடி சார் எல்லாருமே வரணும். நம்ம எல்லாரும் போய் நம்மளுடைய பணத்தை மீட்டெடுக்கலாம் சார். வாங்க. ரயிலில் வரவங்க வந்துக்கலாம் சார். ரயிலில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம், தாராளமாக புக் பண்ணிக்கலாம். டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 20/2/2025 வியாழக்கிழமை சார். வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு சென்னை எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் என்கிற இடத்துல உண்ணாவிரதம் விவசாய முன்னேற்ற கழகம் தலைமையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏசிஎல் பண மீட்பு போராட்ட குழு தமிழ்நாடு, அதில் வந்து மாநில செயலாளர் ரவிச்சந்திரன், தலைவர் வந்து திருப்பூர் சார் ரவிச்சந்திரன், அவங்களுடைய முன்னிலையில் நாம் எல்லாருமே நம்மளுடைய பணத்தை எல்லா தலைவரும் அங்கே வர இருக்காங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இந்த பணத்தை மீட்டெடுக்கிறது ஒரு பெரிய சந்தர்ப்பம், அரிய வாய்ப்பு. நாம் வந்து உறுதியாக பயன்படுத்தி விரைவாக பணத்தை பெறுவதற்கு அனைவரும் வருகிறவர்களை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். சரிங்களா? இப்ப 20ஆம் தேதி மீட்டிங் கன்ஃபார்ம். நீங்க ட்ரெயின் புக் பண்றவங்க எப்படி வரீங்களோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நம்ம ஆஜராகணும். மாலை 5 மணி வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் நடக்க போகுது. ஏன் இந்த போராட்டம் நடத்துறோம்? இப்ப ஏஜென்ட் இல்லாம கஸ்டமரா யாராச்சும் வந்துருக்கீங்களா? பணம் போட்டவங்க கவர் பண்ணுங்க. என்ன சார் யாருங்க? எல்லாமே ஏஜென்ட் தான். ஓகே. ஃபீல்ட் ஒர்க்கெல்லாம் முதல்ல இதுல போங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இதை நீங்க அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு பிஎஸ்சிஎல் நிறுவனம் வந்து 1923 ஆரம்பிச்சது. இது எல்லாருக்கும் தெரியும். 2000ஆவது வருஷத்துல அதாவது பிஎஸ்சிஎல் நிறுவனம்